சொன்ன கேளு மாப்பிள்ள, நம்ம வீட்டுல டம்மு டும்முன்னு 2 பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது ஒண்ணு 10 கல்யாணம். அடுத்த வாரம் வரீங்கம்மா. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ற? அடுத்த வாரம் வந்துறீங்கம்மா. என்ன சகல போகுமா மாப்பிள்ள, நம்ம வீட்லயும் டம்மு டும்முன்னு 2 புள்ள இருக்கு, மறந்துடாதீங்க. என்னத்தான் பண்ண போறாங்க? என்ன ஆச்சு? சகல பெட்ரோல் முடிஞ்சு போச்சு, காசு கொடு. காசு கொடு. என்னடா இந்தா. A few moments later. இப்ப என்னடா ஆச்சு? சகல இங்க பாத்தியா, கையெல்லாம் நடுங்குது. வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு, எனக்கு பெட்ரோல் போடணும், காசு கொடு. ஏன்டா காசு இல்லடா, ஊர் போதண்டா காசு வச்சிருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு, வண்டி ஓடும். எனக்கு பெட்ரோல் போட்டாதான் இந்த வண்டியே ஓடும். காசு கொடு. என்னடா மிரட்டுறீங்க? இதை இவ்வளவுதான்டா இருக்கு. இவனை நம்பி நான் வந்து தப்பா போச்சு போலயே. இவன் நீ கொண்டு போய் சேர்த்துருவானா? கடவுளே, விதியை முடிச்சிருவானா? இந்த வண்டியை வேற நமக்கு ஓட்ட தெரியாது. இவனை ஓட்ட விட்டோம்னா நம்மளை கொண்டுருவான். நம்ம கிட்ட சைஸா ஓட்டி பழகி போயிருவான். ஏய், நீ எல்லாம் வண்டி ஓட்டிடாத, நானே வந்து ஓட்டிக்கிறேன். இந்த சாவியை மட்டும் பத்திரமா வையே. ஒரு பந்தம் ஒண்ணு வாங்கிட்டு வந்துடுறேன். சாவி கொடு போவான். அதெல்லாம் பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்கா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ப்ரோ, வந்தவாசிக்கு பஸ் வருமா? இங்க சகல ஊருக்கு போகணும். வந்தவாசியா? இல்லை, கொடைக்கானல் தாண்டி குண்டுபட்டியில வந்து நிக்கிறடா. வந்தவாசி நொந்தவாசி நிக்கிறா குடியாரப்ப. கவர்மெண்ட் சரக்கெல்லாம் கிடைக்குது, கவர்மெண்ட் பஸ் வராதா இங்க? ஏய் வாடா, டைரக்டர் கொடுத்துறேன், வாடா போவா. ரூட்ட சொல்றா. எப்படி போ. இப்படி போவா. டம்மு டும்முன்னு 2 பிள்ளைங்க இருக்கு, உன்னை கட்டிக்கன்னு சொன்னா இல்லையா? வண்டி எடுத்துட்டு வாமாப்ல நீ. அதாவது சகல, இயற்கையின் முதல் விதிப்படி ஒரு விஷயம் எங்க தொடங்குதோ அங்கதான் முடியும். உன் விதி இங்கதான் டம்மு டும்மு. சரி